வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி சீக்கிரமாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு வெண்டங்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காயை லைட்டாக சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது புளிக்குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இதனோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ சாம்பார் பொடியிலேயே எனக்கு காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் காரப்பொடி சேர்த்துக்கல. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இது வெந்து வரட்டும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை திருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வரும்போது இடைய கலந்து விடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.